வணக்கம் நண்பர்களே. இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிற கருத்து என்னென்னா, வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமான தேவையானது. காரணம், நம்ம சிலர்கிட்ட நம்ம என்ன பேசினாலுமே ஒரு கோவமாக பேசுகிற மாதிரி தெரியும். ஆனால் நம்ம நிலைமை அது இப்படி இருக்கும், அப்படி பேசுவோம். அதனால் அவங்க எப்படி எடுப்பாங்கன்னு தெரியாது. ஆனால் நமக்குள்ளே ஒரு குணம் வச்சுக்கணும். நம்ம எப்போயுமே இனிமையாக பேசணும். இனிமையாக எப்படி நம்ம மனசில் வஞ்சனையாக இருக்கக்கூடாது. ஒரு இரக்கத்தோடு பேசணும், முக மலர்ச்சியோடு பேசணும், அவங்களுக்கு ஆறுதலாக பேசணும், கனிவாக பேசணும், அவங்கள ஊக்கப்படுத்துகிற மாதிரி பேசணும், அன்பான வார்த்தையால் அடுத்த ஒரு மனசு குளிரும்படி எப்போவுமே பேசணும். இப்படி வார்த்தையை நம்ம பேசி பழகிட்டோம்னா நமக்கு என்றைக்குமே வறுமை வராது நண்பர்களே. உண்மை. நீங்கள் பேசி பழகி பாருங்கள். அடுத்தவருக்காக பேசி பழகுங்க. நீங்கள் உங்களுக்காக பேச வேணாம். அடுத்தவங்களுக்கு மனசு குளிர்றபடி என்ன பேசினாலும் சரி, உங்களுக்கு ஒரு உதவி பண்ணுறாங்களா, அவங்க நன்றி சொல்லுங்கள். சின்ன உதவி பண்ணாலும் சரி நன்றி சொல்லுங்கள். அடுத்தவங்களுக்காக நீங்கள் பேசி பழகுங்க. அடுத்தவங்க மனசு எப்போவுமே குளிர மாதிரி பேசுங்க. நமக்கு 1000 பிரச்சனை இருக்கலாம், 1000 சிக்கல்கள் இருக்கலாம். அடுத்தவங்கள பேசுங்க, அன்பாக பேசுங்க, அன்போடு உரையாடுங்க. இது உங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்க வைக்கும். இது உண்மை. இது உண்மையில் இந்த கருத்து பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.